வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதமிகில் சமையலில் இந்த கப்பு அரிசி மாவில் நம்ம ஒரு சிப்ஸ் மாதிரி செய்ய போகிறோங்க. அதுக்கு மீடியம் கப்பு தான் இது. இதில் வந்து அரை கப்புக்கு மேலே எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் தண்ணி விட்டுக்குவோம். கடாயில் ஒரு கப் தண்ணி, தண்ணி கொதிக்கட்டும். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு மிக்சி சாரில் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 4 வெங்காயம், 4 பல் பூண்டு இதை அரைச்சிக்கிட்டு வருவோம். அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்குவோம். ஒரு கப்பு கருவேப்பிலை, 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு. அரைச்ச மாவோட கொஞ்சோண்டு நெய், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். இப்போ மாவு கொதிச்சிருச்சு, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ மாவு சேர்ப்போம். மாவை நல்லா அப்படி கிண்டி சட்டியில் ஒட்டாமல் கிண்டி இதை இறக்கிக்குவோம். இந்த அளவுக்கு ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் திரட்டிக்கிட்டு வருது பாருங்கள். இப்படி ஒட்டாமல் இது எனக்கு ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கிறதுனால உங்கள்கிட்ட நல்லா காமிக்க முடியல. ஒட்டாமல் இந்த நல்லா வருது பாருங்க. இதை அப்படியே இறக்கி ஆற வச்சுட்டு நல்லா பிணைஞ்சிக்குவோம். பாருங்கள், கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம கை ஒட்டாது நல்லா பிணைஞ்சு கொடுக்கணுங்க. இப்போ பிணையிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அடிச்சடிச்சு சாப்பிட்டா கெட்டியாக இந்த மாதிரி கணிஞ்சு எடுத்துக்கிங்க. கை இதில் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது. அந்த அளவுக்கு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா அப்படி அமுக்கி கொடுத்து நல்லா சாப்பிட்டா மாவு வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொறுக்கியில் மொறுன்னு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் பாருங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ சப்பாத்தி கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக மாவு தூவி இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லை வச்சு அப்படியே தேய்க்கணுங்க. மாவு கொஞ்சம் தூக்கிங்க. லேசாக மாவு போட்டுக்கிட்டு அந்த உருண்டைகளை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க. எனக்கு ஒரு கையிலே ஃபோன் வச்சுக்கிட்டு அது செய்ய முடியலை. இப்படி வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு சின்ன பவுல் மூடி, சின்னமாக ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டினா கத்தியில் ஓரத்தில் அப்படி எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லையும் வெட்டிக்கலாம். பொறுங்க காமிக்கிறேன். ஒரு நெய் டப்பா நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதோட மூடி எடுத்திருக்கேன். இதில் உள்ளதை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்து ஒரு தட்டில் வைக்க வேண்டியதான். அழகாக வருங்க. இந்த அளவு மெல்சாக இருந்தால் போதும். இது மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மாவோட நீங்கள் கொஞ்சமாக நெய்யையும் தொட்டுக்கிட்டு எண்ணெயும் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக அது வரும். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுங்க. இந்த மாதிரி வரும். மாவில் வராட்டினா நீங்கள் நெய்யாவது எண்ணெயாவது தொட்டுக்குங்க. அழகாக நம்ம போட்டது அழகாக வரும். இதெல்லாம் அப்படி ஓரமாக எடுத்துகிட்டு திருப்பி நம்ம சேர்த்து இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஓரமாக எடுத்துக்கிட்டு இதே மாதிரியே எடுத்துக்குங்க. அழகாக வரும். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து போட்டுக்கன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதாக இருக்குது, எடுத்துகிட்டு போய் பொரிப்போம். நம்ம இரும்பு கடாயில் தான் பொரிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. லேசாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள்
அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் தடிமம். அப்படியே பிரட்டி விட்டுக்குங்க. தனியாக உதிர்ந்துடும். சேர்ற மாதிரி இருக்கும் பாக்கையில் உங்களுக்கு. அப்புறம் தனியாக பிரிஞ்சிடும். குக்கரே அது இதுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, தவிர திங்க நிற்பாங்க. அப்போ வந்து நீங்கள் சாதாரண அரிசி மாவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக திருப்பி போட்டு பொரிச்சு எடுப்போம். கொஞ்சம் செவந்து வர்றது மாதிரி பொரிச்சு எடுத்துப்போம். நல்லா கலகலன்னு இருக்கும். அந்த மாதிரி வர்றது மாதிரி நீங்கள் பொரிச்சுக்குங்க. பாத்திரத்தை நம்ம எடுத்து போடையில் சவுண்டு வரும். கலகலன்னு இருந்தால் தான் சவுண்டு வரும். எல்லாத்தையும் இப்படி பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த அளவு பொரிச்சாச்சு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சாச்சு. அவ்வளோ சூப்பராக மொறுன்னு அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது சிப்ஸு. இங்கே பாருங்கள், சவுண்டு வருதா? இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காரம், இது எல்லாத்தையும் சேர்ந்து அப்படியே நம்ம குளிக்கணும். பாருங்கள், செம்மையான நம்ம சிப்ஸு ரெடி. மொறுன்னு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு இதே மாதிரி கொடுங்க. நீங்கள் என்ன டேஸ்ட்டில் அது சாப்பிட விரும்புதோ அந்த டேஸ்ட்டில் இது இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மொறுன்னு சாப்பிட நல்லா ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எண்ணெயெல்லாம் குடிக்காது அரிசி மாவுனால். நல்லா மொறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் கட்டாயம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி லேசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பொரிச்சுக்கிட்டிங்கன்னா மொறுன்னு தெரியும். இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி பொரிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எதாக இருந்தாலுமே ரிஸ்க் எடுத்து பார்த்தா தானே எதாக இருந்தாலும் அதாவது நன்மை கிடைக்கிது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.